தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்கின்ற ஒன்று இருந்ததா, அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதை இன்றைய சந்ததியினர் அத்தனை பேருமே மறந்திருப்போம், அல்லது அவைகளை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய அளவிற்கு நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்பதும் கூட ஒரு உண்மையான நிகழ்வாகும். JCM ஸ்கீமின் படி ஒரு பிரச்சனை JCM கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அல்லது ஊதிய குழுவிற்கு பின்னால் வரக்கூடிய அனாமலி கமிட்டி மீட்டிங்கிலே விவாதிக்கப்பட்டு அதற்கான தீர்வு என்பது எட்டப்படவில்லை என்றால் அது நடுவர் குழுவிற்கு பரிந்துரைக்கப்படும். நடுவர் குழு என்றால் போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்று. அந்த போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு அவைகள் அனுப்பி வைக்கப்படும். அந்த போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்பது ஒரு நீதிமன்றம் போன்றுதான். அதிலே இந்த பிரச்சனையானது விவாதிக்கப்படும். அரசு தரப்பிலும் ஊழியர் தரப்பிலும் விவாதிக்கப்படும். இறுதியாக அவர்கள் என்ன தீர்ப்பளிக்கின்றார்களோ அவைகளை நடைமுறைப்படுத்திட வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த தீர்ப்புகள் ஒருவேளை அரசினால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அதை நாடாளுமன்றத்திலே வைத்துதான் நிராகரிக்க முடியுமே தவிர அவைகளை நிராகரிக்க கூடாது என்பதுதான் JCM திட்டத்தினுடைய இந்த இதுவாகும். 5வது ஊதிய குழுவிற்கு பின்னால் நான் அறிந்த வரையில் கடந்த 20 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட் என்பது நிகழ்ந்ததாக அறியப்படவில்லை. அது அனாமலி கமிட்டியாக இருந்தாலும் சரி, மற்றவைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் அதற்கு முன்னர் போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்டிற்கு அனுப்பப்பட்டு அதிலே வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் இன்றும் நடைமுறைப்படுத்தாமல் ஒரு 3 தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த 3 தீர்ப்புகளை பற்றி 20/9/2023 அன்று நடைபெற்ற 62வது நிலைக்குழு கூட்டத்திலே ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்கிலே விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 3 போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்டிற்கும் ஒரு தீர்வினை எட்டிட வேண்டும் என்பதற்காக விவாதிக்கப்பட்டு ஊழியர் தரப்பால் ஏற்கப்பட்டு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அவைகள் என்னவென்றால், முதலாவதாக நம்பர் 1 2004 இது வாஷிங் அலவன்ஸ் கொடுப்பது பற்றியது. யூனிஃபார்ம் சர்வீஸிலே உள்ளவர்களுக்கு வாஷிங் அலவன்ஸ் ஒரு மாதத்திற்கு 30 ரூபாய் என்கின்ற அடிப்படையிலே 15/11/95 முதல், அதே போன்று 60 ரூபாய் மாதத்திற்கு என்று 1/8/97 முதல் கொடுத்திட வேண்டும் என்று போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் தீர்ப்பளித்திருக்கிறது. ஏற்கனவே ஊழியர்கள் 1/8/1997 முதல் 30 ரூபாய் தான் வாஷிங் அலவன்ஸ் பெற்றார்கள். 1/9/2008 முதல் தான் அவர்கள் 60 ரூபாய் வாஷிங் அலவன்ஸ் பெற்றார்கள். இந்த வாஷிங் அலவன்ஸ் என்பது நீண்ட காலமாகவே ஒரு நிலுவையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையினுடைய தீர்வு பற்றி விவாதிக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே இறுதியாக சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இதற்கான கோரிக்கையை எழுப்பினால் அவைகளை பரிசீலிக்கலாம் என அரசாங்கம் முடிவெடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய சந்தேகம், 1995ஆம் ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அத்தனை பேருமே ஓய்வு பெற்று இருக்க போகிறார்கள். அந்த ஓய்வு பெற்றவர்கள் 95ஆம் வருடத்திலே பணிபுரிந்தவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கள் எவ்வளவு பெற்றார்கள், எவ்வளவு பெற வேண்டும் என்பதற்கான இந்த இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷன் என்பது எத்தனை சாத்தியமாகும், அதற்கான ஒரு சரியான தீர்வு என்பது கிடைக்குமா? இருந்தாலும் இந்த முடிவானது எட்டப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 2002ஆம் ஆண்டிற்கான ஐட்டம் நம்பர் 2 என்பது HRA என்பது 1/1/96 முதல் 31/7/97 வரை வழங்கப்பட வேண்டும். உயர்வான HRA, அதாவது 1/1/96 முதல் ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டன. ஆனால் HRA-வானது முதன்முறையாக 1/8/97 முதல் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த பழைய காலத்திற்கு, அதாவது 1/1/96 முதல் 31/7/97 வரைக்கான அந்த காலத்திற்கு உயர்வான HRA வழங்கப்பட வேண்டும் என்பது போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுடைய தீர்ப்பாகும். இது பற்றி விவாதிக்கையிலே இந்த போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுடைய தீர்ப்பினை செயல்படுத்த வேண்டும் என்றால் 1000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு செலவாகும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஊழியர் தரப்பிலே 1/1/96 முதல் 31/7/1996 வரை 7 மாதங்களுக்கான அரியர்ஸை நாங்கள் ஃபோர்கோ செய்கின்றோம், நாங்கள் விட்டு தருகிறோம், எங்களுக்கு ஓராண்டு காலத்திற்கு மட்டும் HRA வழங்கினால் போதும் என JCM ஊழியர் தரப்பு சொல்லியிருக்கிறது. எனவே அதை பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும். இது ஒரு கொள்கை ரீதியான முடிவு. HRA உயர்வு என்பது ஊதிய குழு வழங்கப்பட்ட நாள் முதலாக அந்த HRA என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான்
இந்த போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுடைய முக்கியமான சரத்தாகும். அதைத்தான் இன்று நடைமுறைப்படுத்துவதற்காக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வெளிவந்திருக்கக்கூடிய அத்தனை ஊதிய குழுவினுடைய செயலாக்கத்திலும் கூட HRA என்பது ஊதிய குழு நடைமுறைப்படுத்திய நாளிலிருந்து வழங்கப்படாமல் ஏறத்தாழ 10 மாதங்கள் 1 வருடங்கள் கழித்துதான் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆக அரியர்ஸ் என்பது இந்த காலத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை ஒரு கொள்கை முடிவாக கொண்டு அறிவித்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலுவாக ஊழியர் தரப்பு எழுப்பிட வேண்டும் என்பது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு கோரிக்கை. இல்லை என்றால் நமக்கு நியாயம் என்பது கிடைக்காது. போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனிலே இன்று 7 மாதத்திற்கான அந்த அரியர்ஸை நாம் துறந்து 1 வருடத்திற்கு கொடுத்தால் போதும் என்று வந்திருக்கக்கூடியதே கூட ஒரு சமரசமான போக்குதானே தவிர இது கூட ஒரு சரியான முடிவாக இருக்கும் என்று என்னுடைய மனதிற்கு படவில்லை. வரக்கூடிய ஊதிய குழுக்களிலே கூட குறைந்தபட்சம் இனி எதிர்காலத்திலே வரக்கூடிய ஊதிய குழுக்களிலே கூட ஊதிய குழு என்று அமலாக்கம் செய்யப்படுகிறதோ அன்றைய நாள் முதலாக HRA உட்பட்ட அனைத்து அலவன்ஸுகளும் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த கூட்டத்திலே கண்டிப்பாக வலுவாக எழுப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதே போன்று 3வது பிரச்சனை, ஆடிட்டர் மற்றும் சீனியர் அக்கவுண்டன்ட்களுக்கு 1/1/1086 முதல் நோஷனலாக உயர்வான ஸ்கேலை வழங்கிட வேண்டும் என்று கூறி அவர்கள் அந்த அரியர்ஸை துறப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று ஸ்டாஃப் சைட் கூறியிருக்கிறது. இதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரெஃபர் செய்து அதனுடைய முடிவினை எதிர்பார்க்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை குறிப்பினை DOPT அமைச்சகம் தன்னுடைய 14/11/2023 ஆணையின்படி வெளியிட்டு இருக்கிறது. ஆக போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை ஊழியர்களுக்கு தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது இந்த ஆணையின் மூலம். இரண்டாவதாக HRAவிற்கு ஓராண்டு காலம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது 96-97 பணிபுரிந்தவர்களுக்கு ஓராண்டு காலம், அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்திலே பணிபுரிந்தவர்களுக்கு HRA அரியர்ஸ் என்பது குறைந்த தொகையாக இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதிகளை சந்திப்போமா? அன்புடன் KVS.